அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:26 வரை பூசம், பின் ஆயில்யம். மறைவு ஸ்தானங்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் இடங்கள் 3, 6, 8, 12. இதில் 3ஆம் இடம் அத்துணை கெடிது அல்ல. முயற்சி, வீரம், வீரியம், விளையாட்டு, சங்கீதம் இது போன்ற விஷயங்களுக்கு, நமது செயல்பாட்டிற்கு, இவைகளுக்கெல்லாம் இந்த 3ஆம் இடம்தான் முக்கியம். 6, 8, 12 கொடிது தான். ஒன்றை ஒன்று அதிகமாகிக் கொண்டே போகும். அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக இந்த 6, 8, 12 தான் சொல்லப்போனால் நம்மை வற்புறுத்தும் மறைவு ஸ்தானங்கள். இதை பற்றிய ஒரு விளக்கம் இப்பொழுது பார்ப்போம், உங்களுக்கு புரியும்படி. 3ஆம் இடம் 3, 6, 8, 12 3ஆம் இடம். ஒருவருக்கு எழுத்துக்கள் தெரியவில்லை, படிக்க முடியவில்லை. கண்ணை டெஸ்ட் பண்ணுகிறார், டாக்டர்கிட்ட போகிறார், பார்க்கிறார். அதில் சற்று குறை இருக்கிறது. அந்த குறை நீங்க ஒரு கண்ணாடி அணிகிறார், எழுத்துக்கள் தெரிகிறது. ஆக தெரியாத, அதாவது எழுத்து தெரியாத ஒரு குறை கண்ணாடி அணிந்து அதனால் சரியானது. இது 3ஆம் இடத்து தோஷம். எளிதில் விலகும், விலக்கிக்கொள்ள முடியும். 6ஆம் இடத்து தோஷம் 3, 6, 8, 12. அதில் 3ஆம் இடத்து தோஷம் அத்தகையது. 6ஆம் இடத்து தோஷம் ஒருவருக்கு கண்களிலே கட்டியோ ஏதோ ஒன்று ஏற்பட்டு விட்டது, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். செய்கிறார்கள். கண்ணிலே கட்டை போட்டு ஒரு குருடனை போல் படுத்த படுக்கையாக இருக்கிறார். எழுந்து ஏதோ நடமாடுகிறார். சில நாட்களுக்கு, சில வாரங்களுக்கு. அதன் பின் எடுத்து விடுகிறார், சரியாகிறது. இது 6ஆம் இடத்து தோஷம். சற்று இரத்தத்தை பார்க்க வேண்டும். செவ்வாயின் அம்சம் இது. அடுத்து 8ஆம் இடத்து தோஷம். 8ஆம் இடத்து தோஷம் என்றால் என்ன? ஒருவருக்கு கண் கெட்டுவிட்டது, வேறொரு கண் வாங்கி பொருத்த வேண்டும், வேறொரு கண் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்த பிறகு இவர் உடல் அந்த கண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் சற்று கஷ்டம் இருப்பினும் முடிவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. இது 8ஆம் இடத்து தோஷம். 8 என்று சொன்னாலே சனி, அந்நியம், இன்னொரு கண். 12ஆம் இடத்து தோஷம். ஒருவருக்கு பிறவியிலேயே கண் இல்லை என்று சொன்னால் முடியுமா? முடியவே முடியாது. இந்த இடத்திற்கு கேது காரகன் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். கேது என்ற ஒரேடியாக இல்லாமல் செய்பவன் என்று இந்த இடத்தில் அர்த்தம். ஆக 3, 6, 8, 12 3ஆம் இடம் எளிது, 6ஆம் இடம் அப்படி ஒன்றும் கஷ்டமில்லை. 8ஆம் இடத்து தோஷம் கஷ்டம் என்றாலும் கடும் முயற்சிக்கு பின் வெற்றி கிட்டலாம். 12 விரயம், முடியவே முடியாது. இதுதான் இந்த துர்ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்களுடைய இலக்கணம். அன்பர்களே, சாஸ்திரம் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, அபிரிதமான ஒரு திறமையை நீங்கள் இன்று காட்டுகின்றீர்கள்.
ஆனால் காட்டிய இடம் தகுதியில்லாத ஒரு இடம். தகுதியில்லா ஒரு இடத்தில் தகுதியான ஒன்றை நீங்கள் காட்டினால் அந்த தகுதியானதற்கு ஒரு மதிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இப்படி இருக்கிறது இந்த நாள். கவனம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முயற்சி பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது, கூடவே புகழையும் சேர்க்கிறது. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை உங்கள் பேச்சின் மூலம் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்பார்களே, இன்று நீங்கள் பிழைப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, வீண் அலைச்சல் மற்றும் விரயம் இரண்டும் இன்று தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. கூடுதல் கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, நாளைய தின லாபத்திற்காக இன்றைய தினம் உங்களது பேச்சிலே ஒரு மாற்றமும் பழக்கத்திலே சில புது பழக்கங்களும் ஏற்படும். இவையெல்லாம் நாளைய நன்மைக்கே. கன்னிராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும் என்று காட்டுகிறது. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, சில நேரத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வேண்டும். இன்று அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி நல்லது ஒரு வெற்றியை காண்பீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, கூடுமானவரை எந்த ஒரு சிறப்பான செயலையும் நீங்கள் இரகசியமாகத்தான் செய்வீர்கள், சிறு குழந்தை முதலே. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் பிறவி சுபாவப்படி இன்றும் இரகசியமாக ஒரு வேலை செய்து நற்பலனை பெறுவீர்கள். நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் துயர் துடைத்து ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. அந்த துயர் உங்கள் துயராக இருக்காது, உங்களுக்கு வேண்டப்பட்டவுடைய துயராக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறது, ஒரு உயர்வு கிடைக்கிறது. இன்றைய தினம் யாரையும் ஒதுக்காமல் நீங்கள் பழகிய பழக்கங்கள் இன்று உதவுகின்றது. நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படித்தான் நடக்க இருக்கிறது. இப்படி நடந்தால் இந்த வகையில் நமக்கு சற்று நஷ்டம். எனவே
இந்த வேலையை செய்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அதன்படி நடந்து நீங்கள் திட்டமிட்டது போலவே வெற்றியை காணும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.